தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தி வெளிவந்தது. செந்தமிழன் சீமான் அவர்கள் புகைப்படம் எடுக்க வந்த தொண்டர் ஒருவரை செல்ஃபி எடுக்க வந்த தொண்டர் ஒருவரின் செல்போனை பிடுங்கி தூக்கி எறிந்தார் என்று செய்திகள் வெளியிட்டன. அவர் மேடையில் பேசி பாட்டு பாடிக்கொண்டிருந்த பொழுது 3 பேர் மேடைக்கு ஓடி வந்து அவருடன் செல்ஃபி எடுக்க முயல்கின்றனர். அண்ணன் தடுக்கின்றார். அதற்குள் பாதுகாப்பு வீரர்கள் வந்து அவர்களை தனியே அழைத்து செல்கின்றனர். இந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. செந்தமிழன் சீமான் அவர்கள் அனைவரோடும் நெருங்கி பழகக்கூடியவர்தான், அதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், தமிழ் தேசியத்தின் தலைவர், தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை. இன்றைக்கு தமிழ் தேசியத்தை சரியான வழியில் நடத்தி கொண்டு செல்பவர் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். 10க்கு 10 அறையில் முடங்கி கிடந்த தமிழ் தேசியத்தை இந்த பரந்த தமிழ்நாடு முழுவதும், பரந்த உலகம் முழுவதும் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்த்தவர் செந்தமிழன் சீமான். முந்தியெல்லாம் ஒரு 10க்கு 10 அறையில் ஒரு ஜோல்னா பை போட்டுக்கொண்டு கலந்தாலோசித்து விட்டு செல்வார்கள். ஜோல்னா பை போட்டு திரிவாங்க, இவங்க தான் தமிழ் தேசியவாதிகள். ஆனால் இன்றைக்கி ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சுற்றுற 18 வயசு பையனையும் 16 வயசு பையனையும் தமிழ் தேசியம் பேச வச்சது யாருன்னா செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். தமிழர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்திருப்பது செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வருகை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது மட்டும் உண்மை. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அனைத்து கட்சிகளுக்குமே சீமான் அவர்களுடைய வருகை பாதிப்பு. சீமான் அவர்களுடைய வருகை திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, திமுக அதிமுகவுக்கு பாதிப்பு. அடுத்ததாக காங்கிரஸுக்கு முற்றிலுமே பாதிப்பு. ஏனால் காங்கிரஸ் தமிழர்களை கொன்றளித்த கட்சி, அண்ணன் தெளிவாக விளக்கி வருகிறார். பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்துக்கு எதிரான கட்சி, அதையும் அண்ணன் தெளிவாக கூறி வருகிறார். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்று சரத்குமார் அவர்களுடைய கட்சி, பல கட்சிகள், சாதி கட்சிகள் உள்ளன. அந்த சாதி கட்சிகளுடைய எண்ணிக்கை, தொண்டர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனதற்கு காரணம் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான். அவர்களுடைய வருகையால் பாமக கோட்டையில் ஒரு இடி விழுந்தது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலியாக ஆரம்பித்து விட்டன. அந்த கட்சியில் தற்பொழுது தொண்டர்களே கிடையாது. இன்றைக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் மாணவர்களும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். செந்தமிழன் சீமான் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உள்ளார். இந்த கட்சிகளுக்கு, அவர்களுடைய வாக்கு வங்கிக்கு சீமானால் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஆகவே சீமானை ஏதாவது ஒன்று செய்துவிட்டால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அண்ணன் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. சீமானுடைய பாதுகாப்பு இன்று கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. சீமானின் பாதுகாப்புக்கு கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. மேடையில் அண்ணன் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பாதுகாப்பு வளையத்தையே மீறி ஒரு 3 பேர் அங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு வீரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதுதான் கேள்வி. அண்ணனுக்கென்று ஒரு பாதுகாப்பு படை உள்ளது. அந்த பாதுகாப்பு படை பாதுகாப்பை கோட்டை விட்டு விட்டதா? அவர்களை மீறி இந்த 3 பேர் எப்படி மேடைக்கு வந்தார்கள்? அதுதான் கேள்வி. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நான் பொதுவாகவே பார்க்கிறேன், அண்ணன் அவர்களோடு பாதுகாப்பு வீரர்கள் மிக குறைவாகவே உள்ளனர். அனைவரும் சென்று எளிதில் செல்ஃபி எடுக்க முடியும், கை உடுக்க முடியும், பேச முடியும், தொட்டு பேச முடியும், கன்னத்தில் முத்தமிட முடியும் என்று எளிதில் அணுகக்கூடியவராக அவர் உள்ளார். ஏனென்று சொன்னால் பாதுகாப்பு படை வீரர்கள் என்று போட்டும் கூட அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணரவில்லை என்று தான் சொல்வேன். பாதுகாப்பு, அண்ணனுடைய பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது, வேதனையாக இருக்கிறது. அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்க பாதுகாப்பு படை வீரர்களே கிடையாதா? நம்ம கட்சியில் இருந்தாலே போதுமே, டெய்லி ஒரு 50 பேர் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதா? நல்ல ஜிம் பாய்ஸ் இருக்காங்க, வாட்டர் சாட்டமாக. இன்றைக்கி பாதுகாப்பு படை வீரர்கள்னு சொல்லி அண்ணனுக்கு இருக்காங்க.
ஆனால் பாருங்கள், நாங்கள் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பு போயிருக்கோம்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, அவங்க உண்மையிலேயே பாதுகாப்பாக அண்ணனுக்கு கிடையாது. அவங்க அங்கே போய் பந்தா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. அண்ணனுடைய பாதுகாப்பு இன்றைக்கி கேள்விக்குறி ஏற்படுச்சு. அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா தமிழ் தேசிய போராளிகள் தாங்க மாட்டாங்க, தொண்டர்கள் யாருமே தாங்க மாட்டாங்க, மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ணனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. அண்ணனுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம். அதனால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கவனமாக இருங்க. அண்ணனுக்கு நெருங்கி ஒரு கூட்டம் ஏதோ பாதுகாப்பு வளையத்தையும் மீறி போச்சுன்னா தடுத்து நிறுத்துங்க. பாதுகாப்பு வீரர்கள் கண்டுக்காக கூட நீங்கள் தடுத்து நிறுத்துங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்த வேணும். பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அண்ணனுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா நம்ம தொண்டர்கள் யாருமே தாங்க மாட்டாங்க. அது மட்டும் உண்மை.